இருள் பகலை வெறிபிடித்து துரத்தியது. ஜன்னல் கம்பிகளின் நடுவே ஊர்கள் மெல்ல ஓட ஓட மனம் இறுகி பிடிக்க ஆரம்பித்தது. இன்னும் 10 கிலோமீட்டர் தள்ளிதான் அம்மா இருக்கிறாள். அவள் நோய்வாய்ப்பட்டு படுத்த நாளிலிருந்தே நான் ஒழுங்காக வேலைக்கு செல்ல முடியவில்லை. எப்போதும் அவளது நினைவுகளில் நெஞ்சுக்குள் கண்ணீர் சிந்திய வண்ணமிருந்தேன். நடத்துனரின் விசில் சுழல எங்கள் ஊரை ஒட்டி வண்டி நின்றது. மெல்ல இறங்கி தெருக்களை உற்று பார்த்தவாறே நடந்தேன். தெருக்கடைகளின் பழைய ரம்யம் குறைந்து நலிந்திருந்தது. சீனி கிழவி பெட்டிக்கடையில் பாதி உயிராய் அமர்ந்திருந்தாள். எப்போதும் அவள் வைக்கும் வட்ட பொட்டை தவிர மற்ற எதுவும் உயிர் போடவில்லை. போஸ்ட் மரங்களின் தூர்கள் கூட கஞ்சுக்கு வழியற்றது போல் மெலிந்து கம்பிகள் தெரிய காட்சி அளித்தது. போன வாரம் கூட அது அப்படியாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த வாரத்தில்தான் அதன் தோற்றத்தை கவனிக்கும்படியாக மனம் பிசைந்தது. நாட்டாமை வீட்டுக்கு எதிர்வீடுதான் எங்கள் வீடு. ஆனால் வீட்டின் அளவோ அவர்கள் வீட்டு மோட்டார் ரூமை விட மிக சிறியது. கல்யாணமான 3 வருடத்திலேயே கணவனை விபத்தில் பறிகொடுத்தவளுக்கு பிறந்த வீடுதான் பாதுகாப்பான இடமாக இருந்தது. ஆண்களை இழந்த பெண்கள் ஆண்களுக்கு பயந்து வாழ வேண்டிய அச்சம் அவளை அந்த முடிவிற்கு தள்ளியது. அக்காலும் நானும் நாட்டாமை வீட்டு வாசலில் ஓடிப்பிடித்து ஆடிக்கொண்டிருக்க அவள் அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு போய் பாத்திரம் தேய்க்க போவாள். அந்த வேலையை மட்டுமே தனது வாழ்நாள் முழுவதும் செய்தாள் என கூட சொல்லலாம். அக்கா வயதுக்கு வந்ததும் மில்லில் போய் சேர்ந்து அவளது கல்யாணத்திற்கான செலவை அவளே பார்த்து கொண்டாள். மாப்பிள்ளை கூட அவளது ஏற்பாடாகவே இருந்தது. வேறு விஷயம், அம்மாவுக்கு 40 வயதிலேயே சர்க்கரை நோய் வந்தது. அன்று முதல் இப்போது வரை சர்க்கரை நோய்தான் அவளது ஒரே துணை. நானும் வேறொரு ஊரில் வேலை செய்து கொண்டிருந்ததால் தனது பெருவாரியான காலத்தை தனிமையோடு தான் வாழ்ந்தாள். வீட்டில் ஒரு இரும்பு பெட்டி இருக்கும். அதுதான் அவளது பொக்கிஷம். தான் சிறுவயதிலிருந்து சேர்த்து வைத்த சில்லறை காசுகளை அதில்தான் சேலையில் கட்டி வைத்திருப்பாள். ஒரு நாளுக்கு 4 தடவையாவது பெட்டியை திறந்து காசு இருக்கிறதா என தொட்டு பார்ப்பாள். வீட்டில் டிவி, ரேடியோ, எந்த சமாச்சாரமும் இல்லை. நாட்டாமை வீட்டில் வேலை செய்யும் போது அவள் கேட்கும் சிவாஜி பாடல்களை பாடி ஒவ்வொரு இரவையும் நிரப்புவாள். நான் என்றால் அவளுக்கு அவ்வளவு பிரியம். ஆனால் பணம்தான் மனிதனுக்கு பிரியமான ஒன்றாக இருக்க வேண்டுமென என்னை வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பிவிட்டாள். சர்க்கரை நோய் பல வருடமாக இருப்பதால் அடிக்கடி சிறுநீர் கழித்து கழித்து சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பித்தன. நாள் ஆக ஆக அம்மாவால் எந்த வேலையும் செய்ய முடியாத நிலை வந்தது. கிட்னி 2ம் பாதிப்படைந்து உடல் ஊத ஆரம்பித்து படுத்த படுக்கையாக கிடந்தாள். எனக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உண்டு. மனைவிக்கும் அம்மாவுக்கும் ஆகவே ஆகாது. எப்போது பார்த்தாலும் சண்டைதான். கடைசி காலத்தில் அம்மாவை கவனிக்க கூட அவள் முன்வரவில்லை. உன் அம்மாவை பார்த்தாலே எரிச்சலாய் வருகிறது என்கிறாள். படுத்த படுக்கையாக கிடந்த அம்மாவின் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக தனது இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருந்தது. நான் வாரத்திற்கு ஒரு முறை வந்து அம்மாவை பார்த்துவிட்டு போவதுண்டு. ரொம்ப முடியாத காலகட்டங்களில் அங்கேயே தங்க வேண்டிய நிலையும் வந்தது. நான் இல்லாத நாட்களில் அக்கம் பக்கத்தினர் அவளை பார்த்து கொண்டனர். மனிதர்களை நாம் எவ்வளவு கேவலமாக மதிப்பிடுகிறோம் என்ற குற்ற உணர்ச்சி அவர்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோன்றியது. நல்ல மனிதர்களின் பிடியில்தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என புரிந்தது. உடல் நிறைய நாளாய் படுக்கையிலேயே கிடப்பதால் வீட்டுக்குள் நுழைந்தாலே நாற்றம் உடலை பிடுங்கும். அதனால் சொந்த பந்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவை கவனித்துக் கொள்ள வருவதை நிறுத்தி கொண்டனர். அக்காவும் கூட அந்த நாற்றத்தை வெறுக்கவே செய்தாள். அம்மாவை குளிப்பாட்டி பல மாதங்கள் ஆகிவிட்டது. அவள் மலம் இருப்பது அரிதான காரியம். அப்படி அவள் மலம் இருந்தால் கூட அதனை நான் தான் சுத்தம் செய்வேன். எத்தனையோ முறை அம்மாவை கவனிக்க அக்காவையும் சொந்தக்காரர்களையும் கூப்பிட்டு பார்த்தும் யாரும் முன்வரவில்லை. சலிப்பில் எல்லா பணிவிடைகளையும் அம்மாவுக்கு நானே செய்தேன். முந்த நாள் தான் பார்த்துவிட்டு போனேன். அதற்குள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. தூக்க மாத்திரைகளை வாங்கி போட்டுக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றிருக்கிறாள்.
காலையில் எப்போதும் கதவை திறந்து சாப்பாடு தரும் அண்டை வீட்டுக்காரர் அம்மாவின் நிலைமையை பார்த்து என்னை கூப்பிட்டார்கள். நானோ பாதி வேலையை போட்டுவிட்டு அலறி அடித்து ஓடி வந்திருக்கிறேன். இவளுக்கு ஏன் இவ்வளவு அவசரமென தெரியவில்லை. பெற்ற பெண் பிள்ளை தன்னை கவனிக்காத சோகமா, தனிமை கால வெறுமையா, யாருக்கு தெரியும்? நோயாளிகள் அதிகபட்ச ஆசை என்னவாக இருக்க போகிறது? முடியாத காலத்தில் அன்பான வார்த்தைகளை பேச அருகில் யாராவது இருக்க வேண்டும், அவ்வளவுதானே. வீட்டுக்குள் நுழைய முடியவில்லை. நாற்றம் பயங்கரமாக அடித்தது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் சிலர் வாசலில் மூக்கை போர்த்தி உட்கார்ந்திருந்தனர். அம்மா உயிரற்ற பிணத்தை போல கட்டிலில் கிடந்தாள். அவளது மூச்சு மட்டும் தனது இருப்பை காட்ட முயற்சி செய்து கொண்டிருந்தது. சொந்தக்காரர்கள் சிலர் வந்து பார்த்துவிட்டு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது, பிழைப்பது கடினம், அதனால் ஒரு ஊசியை போட்டு கருணை கொலை செய்துவிடு என சொன்னார்கள். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எப்படி மனிதர்களால் இப்படி சாதாரணமாக பேசிவிட முடிகிறது? உயிர் அவ்வளவு சாதாரணமாகிவிட்டதா? மனிதனை மனிதன் கொல்வது இயற்கைக்கு புறம்பானது என்று இவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் என் அம்மாவின் மீது இரக்கப்படுகிறார்களா, இல்லை இத்தனை கஷ்டங்களோடு அவளை கவனிக்கிறானே என்று என் மீது அனுதாபப்படுகிறார்களா? 2 நாட்களாகியும் அம்மாவால் கண் விழித்து பார்க்க முடியவில்லை. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இமைகளை திறந்து கருவிழிகள் என்னை பார்த்தன. அப்போது அவள் என்னை பார்த்து புன்னகைத்ததற்காகவே எனது ஆயுளை அவளுக்கு தந்திருப்பேன். சிறுநீர் வெளியேற முடியாமல் உடல் பருத்து வீங்கியிருந்தது. அவளால் கொஞ்சம் கூட அசைந்து படுக்க முடியவில்லை. கண்களை சிமிட்டி சிமிட்டி காலில் சீல் பிடித்து அழுகி போயிருந்த காயத்தை சுட்டி காட்டினாள். சுகர் இருப்பதால் அந்த புண் அழுகி பூஞ்சை பிடித்து பார்க்கவே கோரமாக இருந்தது. நான் அதன் சீல்களை உடைத்து மரத்திட்டு கட்டு போட்டு விட்டேன். தலைக்கு குளிக்காமல் தலைமுடி ஈரம் பேணுமாய் பார்க்கவே முடியவில்லை. முடி திருத்துபவரை கூப்பிட்டு அம்மாவுக்கு மொட்டையடித்து விட்டேன். உடலின் நாற்றம் அளவுக்கு அதிகமாக இருந்ததை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. எப்படியாவது அவளை குளிப்பாட்டி விட வேண்டும். அக்கம் பக்கத்தில் எந்த பெண் பிள்ளைகளை கூப்பிட்டாலும் வர மறுக்கிறார்கள். ஏன் அக்கா கூட முகம் சுளித்து கொண்டு மறுத்துவிட்டாள். வேறு வழி இல்லாமல் நான் தான் அம்மாவை உட்கார வைத்து குளிப்பாட்டினேன். எத்தனை முறை என்னை அவள் சிறு வயதில் நிற்க வைத்து உடல் தேய்த்து குளிக்க வைத்திருப்பாள். எனக்கு அம்மாவின் உடல் ஒரு குழந்தையின் உடலை போலத்தான் தோன்றியது. முதுகு தேய்க்கும் போது அழுக்கு குவியல் குவியலாக வந்தது. நான் முதலில் ஒரு தாயானேன். அம்மா நான் பெற்ற குழந்தையைப் போல் நான் குளிப்பாட்டி விட்டு விடுவதை ரசித்துக் கொண்டிருந்தாள். குளித்து முடிந்ததும் வெயிலை பார்க்க வேண்டுமென அவளுக்கு தோன்றியதோ என்னவோ. கையை வெளியே நீட்டிய வண்ணம் இருந்தாள். குளிக்க வைத்து அக்காவின் நைட்டி ஒன்றை மாற்றிவிட்டு என் குழந்தையை அள்ளி தூக்கி வெயில் படுமாறு சுவரோடு சுவர் சாய்த்து உட்கார வைத்தேன். முகத்தில் அவள் எப்போதும் வைக்கும் பெரிய வட்ட ஸ்டிக்கர் பொட்டை வைத்து பவுடர் அடித்து விட்டேன். சூரிய கதிர்கள் அவள் கண்களில் பட்டு பயங்கரமாக விழுந்தது. என் கையை இறுக பற்றி கொண்டு தோளில் சாய்ந்தாள். போக போக கைகளின் இறுக்கம் அதிகரித்து அதிகரித்து கொஞ்சமாக தளர்ந்தது. நான் சூரியனை பார்த்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் நிறத்திலிருந்து சிவப்பு நிறத்திற்கு மாறிக்கொண்டிருந்தது. சில நொடிக்கு முன்பு வரை என் மார்பில் உரசிக் கொண்டிருந்த மூச்சுக்காற்று இப்போது நின்றிருந்தது. நான் சூரியன் நிறம் மாறுவதை கூர்மையாக கவனித்தேன். அது இப்போது முழுமையாக அம்மாவின் சிவப்பு நிற ஸ்டிக்கர் பொட்டாக உருவெடுத்திருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.